Hello friends, welcome to Python Tamil tutorial part 13. நான் சீனு. போன கிளாஸில் லிஸ்ட்லேயே சில ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அதே மாதிரி ஸ்லைசிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதாவது ஏற்கனவே ஸ்லைசிங்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதிலே லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நான் சீனு அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதில் நான் லிஸ்ட்டு யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் தனி பண்ணி காட்டுறேன். அதாவது ஒரு சின்ன நேம் மங்கி அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், நேம் மங்கி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது நேம் அப்படின்னு ஒன்று, மங்கி அப்படின்றது சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான். நீங்கள் இது என்ன அப்படின்னு நான் கேட்க வேணாம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீனு லிஸ்ட். சாரி, இந்த லிஸ்ட்டுன்றது நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணுன்ட்டு மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். சீனுன்றது போட்டேன், அதில் லிஸ்ட்டு எழுதிட்டு இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன். நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ண போதும். நேம் மங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சீனு ரன் பண்ணி காட்டுறோன்னே தெரிஞ்சுங்களா, ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே எம்டியாக இருக்குது. அதாவது நம்ம எட்டுங்கிற ஸ்பேஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நேம் மங்கி ஸ்பேஸ் விட்டுருந்தேன். அந்த ஸ்பேஸ் இங்கே வருது. இப்போ நம்ம மறுபடியும் கூட அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த சீனுன்றதுல இந்த நேம் மங்கியை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதில் இப்போ சீனுன்னு போட்டு மேக்ஸிமம் மினிமம் அதை கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர் அப்புறம் இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்றத நான் இப்போ பாருங்கள் எப்படி ஸ்லைசிங் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன்ட்டு. அதாவது சீனுன்னு எழுதிடுறேன். பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கே தெரியும், 4 இல்லை 5. ஏன்னா 5 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் 5 இந்த ஸ்லைசிங்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்றது தான் இங்கே. அதனால தான் எம்டியாக விட்டுருக்கேன். அங்கே என்ன வரணும் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நான் எழுதிடுறேன். அதாவது லிஸ்ட் அப்படின்னு போட்டு அங்கே வந்து பேபி அப்படின்னு சும்மா நான் எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டு இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சரி, அது ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பாருங்கள் சீனுவில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். தெரியுதுங்களா, அதாவது நேம் அப்படின்றது அப்படியே வந்திருக்கு, அந்த ஸ்பேஸ் வரைக்கும் அப்படி வந்திருக்கு. அதாவது இங்கே இருக்கிறது அப்படியே வந்திருக்கு. ஏன்னா 5 வரையும் அப்படியே காமனாக கொடுத்துருக்கேன். 5க்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே நான் எம்டி விட்டுருக்கேன். அங்கே வந்து லிஸ்ட்டு பேபி பேபின்றதை லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதை லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வேறு லெட்டர்ஸு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது மட்டும் காட்டியிருக்கேன். இந்த இப்போ நம்ம நம்பர்ஸில் வந்து இந்த லிஸ்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் சீனு அப்படின்ட்டு ஒரு நேமில் என்னோட அடிக்கடி சீனுவே பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிக்காதீங்க. என் நேமு திடீர்னு எந்த நேமும் ஞாபகம் வரல. 789 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் என்டர் பண்ணுறேன். இப்போ சீனூல் பார்த்தீங்கன்னா 789 இருக்குது. இப்போ வந்து நான் இதில் ஸ்லைசிங் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி 1:1 அப்படின்னு கொடுத்து 1:1 அப்படின்னு கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிஸ்டிங்கை நான் ஆட் பண்ண சொல்கிறேன். அந்த நான் லிஸ்ட்டுன்னு போடல, ஏன்னா ஸ்ட்ரிங்காக இருந்தால் லிஸ்ட்டாக பிரித்து காட்டும். நம்ம நார்மலாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 5,5 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. இப்போ சீனுவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா, அதாவது 789 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அங்கே வந்து அந்த ஸ்லைசிங் அந்த 1:1 அப்படின்னும் போது இந்த 1ல் ஸ்டார்ட் ஆகி இந்த 1லேயே முடியும் அப்படின்ற போது இதுக்கு நடுவில் தான்
அது இதிலே ஸ்டேட்டாக இதிலே முடிகிற இடத்துல இந்த 5 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு நம்பர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராக்கெட் போடுறதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. பார்த்தோன்னா நான் வேறு ப்ராக்கெட் போட்டதுனால எரர் வந்துடுச்சு, அதாவது அது மாதிரி டைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நாமளே எப்படி உருவாக்குறது, இந்த லிஸ்ட் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.